வணக்கம் மாறிய நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு வழியாக நல்லபடியாக ரம்ஜான் முடிஞ்சிருச்சு. நல்லபடியாக கரூர் அவார்டு ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு. என்னடா பிரச்சனையே வராமல் இருக்குன்னு பார்த்தேன். நேற்று நைட்டு பார்த்தா சுமிக்கிட்ட இருந்து ஒரு 15 ஃபோன் வந்திருக்கும். நான் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வேறு, ஒரு ஆத்திர அவசரம்னா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டீங்களான்னு சொல்லி ஒரு மெசேஜ். சரி, நம்ம தான் வந்து திருப்பி கூப்பிடுவோன்னு சொல்லி இன்றைக்கி காலையில், ஏன்னா அங்கே இருக்கும்போது கூப்பிட்டா அவளுக்கு ஒரு மாதிரி சங்கடமாகுது. யாருக்கு? சூர்யாவுக்கு. இந்த வீட்டில் இருக்கும்போது நொய்யின்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கும் சூர்யாவுக்கும் சண்டை வருதுங்கிறதுக்காக நான் ஃபோன் வந்தாலும் எடுக்க மாட்டேன், அவாய்ட் பண்ணுவேன். எவ்வளோ பெரிய ஆத்திர அவசரமாக இருந்தாலும் எடுக்கிறது இல்லை. ஆனால் இப்போ என்ன தெரியுமா கதை ஆகிப்போச்சு, மழை விட்டாலும் தூவான விடாதுங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி இந்த பிரியாணி பிரச்சனை ரம்ஜான் முடிஞ்சு 2 நாளைக்கு மேலே ஆச்சு. ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மா வீட்டில் வச்சு எங்கள் அம்மாவுக்கு பாத்தியா ஊதி பிரியாணி போடும்போதே இவளுக்கும் பிரியாணிக்கும் ஒத்து வரல, தகராறு ஆரம்பிச்சிச்சு. என் குடும்பத்தோடு உட்காந்து பிரியாணி சாப்பிட்றேன், அவள் கூட சேர்ந்து நான் வந்து எங்கள் அம்மாவோட பாத்தியாவை ஓதுனேன், நான் தான் அந்த அம்மாவுக்கு சின்ன மருமகளாக இருந்தேன், பாயாசம் முந்திரி பருப்பு தூக்கலாக போட்டு கொடுத்தேன், அதுக்கப்புறம் நான் சாப்பாடு தினம் செஞ்சு கொடுத்தேன். இவன் நன்றி கெட்ட நாய், என்னையை விட்டுட்டு அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வச்சு பிரியாணியை போட்டு பாத்தியா ஓதிட்டான்னு சொல்லி தண்ணியை போட்டு தகராறு பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு அதில் 1.5 லட்ச ரூபா நட்டம். இவ செயினை அவ இழுத்து, அவ செயினை இவ இழுத்து, அதை ஊரறிஞ்ச விஷயம். இது ஒரு பக்கம் இருந்தால், இப்போ ரம்ஜானுக்கு வந்து இவ தான் வந்து கொழுப்பெடுத்து போய் திருச்செந்தூருக்கு போனான். சரி, திருச்செந்தூருக்கு போனதை பற்றி நம்ம குறை சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு சாமி விஷயமாக நேர்த்திக்கடனை நிறைவேற்றுறதுக்கு போனாலுமே சண்டை போட்டுட்டு நான் ரம்ஜானே கொண்டாடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இவ வீட்டை விட்டு காலு கிளப்பி போனான். பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போனான். பிள்ளையை கூப்பிட்டு போனது எதுக்குன்னா, அப்போ தான் நான் வந்து வேறு எங்கேயும் போய் தப்பு தண்டா இவள் பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிறதுக்காகவும், இவளை வந்து சந்தேகப்படாமல் இருக்கிறதுக்காகவும் இவள் போட்ட திட்டப்படி இவள் போயிட்டு வந்துட்டான். சரி, வந்த அதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சுல. நீ இல்லாமல் இருக்க போய் தானே நான் பிரியாணியை கொண்டு போய், ஒரு நிமிஷம் இருங்க, சுமி கூப்பிட்றா. காலையிலேருந்து ஃபோனே எடுக்கலை, இப்போ தான் அடிக்கிறேன், எடுக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ ஹலோ, என்னப்பா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு கிடக்குது? என்ன எம்புட்டு பேச்சு பேசுனா? நேற்று நைட்டு எதுக்கு நீ 10-15 தடவை ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க? இல்ல, நீங்க லைவ் ஓடிக்கிட்டு இருந்துச்சா பார்த்தேன். ஆமா, அப்படியே நீங்க அட்டன் பண்ணுவீங்க கொஞ்சம், அப்படியே ஒரு 2 பேர்த்தையும் புகழ்ந்து பேசலாம். அப்படியா? என்ன புகழ போற சொல்லு. இல்ல, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு விட முடியாதவன் நானு. ஆமா, திடீர்னு போன் அடிச்சா எடுக்கணும்னு தோணாதா? என்னமோ அவ பொண்டாட்டி மாதிரியும் நான் பப்பாட்டி மாதிரியும் பயந்துகிட்டு அட்டன் பண்ணாம இருக்கீங்க. ஏப்பா மத்த நேரம் சாயங்காலம் வீடியோல லைவ்ல மட்டும் உடனே அவன் மிஸ்டு கால் கொடுத்தா கூட எதுக்கு அடிக்கிறாளோ அப்படின்னு பதட்டத்தோட எடுக்கிறீங்க. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? என்ன சொல்றேன்னா, உனக்கு முடியல அப்படின்னு சொல்லி நான் அட்டன் பண்ணி, நீ வந்து வேற விஷயமா இந்த உனக்கு முடியாத விஷயத்த பேசினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன தெரியுமா பண்ணுவ? அவள் லைவ்ல உட்காந்துக்கிட்டு உங்க சம்பந்தக்காரமா, அப்புறம் வேற யாரு, நீங்க எல்லாம் பிரியாணி தின்னத குத்தம் சொன்னா கேளு. அந்த குத்தம் சொன்னதுக்கு தான் நீ போன் அடிச்சு என்னைய வம்புழுத்து அவளை போன லைவை கட் பண்ணுங்க, நிப்பாட்டுங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லுவ. அதுக்காகத்தான் வேணான்ட்டேன். லைவ நிப்பாட்டெல்லாம் சொல்றதுக்கு வரல, இதத்தான் சொல்லையே வந்தேன். என்னது? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போனை எடுக்கணும், ரைட்டா? சொல்லு. அவ போன் எடுக்கிறீங்கல்ல, அதே மாதிரிதான். அதாவது இவ காசுல இவ புருஷன் காசுல நான் உட்காந்து திங்கல. ஆமா, இவளுடைய சொந்தக்காரன் காசுல நாங்க உட்காந்து சாப்பிடல. கிடையாது, உண்மைதான், ரைட்டா? இவங்க முன்னாடி நடந்த கல்யாணத்துல நமக்கு வந்த உறவுகள் தான் இப்ப உட்காந்து நீங்க குடுக்கற காசுல நீங்க வாங்கி எங்களுக்கு செஞ்ச சாப்பாட்டுல நாங்க சாப்பிட்டோம். ஆமா, இது எதுக்கு உட்காந்து என்னமோ உட்காந்து அலறா கடந்துகிட்டு? அதுல உங்களுக்கு கறி பீஸ் நிறைய வந்துருச்சான், அவளுக்கு கறியே இல்லையா. அவ என்ன தினமும் தானே 2 கிலோ 3 கிலோ தின்னுகிட்டு இருக்கா? அதத்தான் நான் சொன்னேன், இதுல என்ன குத்தம்? இல்ல, 2 கிலோ 3 கிலோ அவதான் தின்னுகிட்டு இருக்கிறா. அது ஏன் புருஷன் காசுல இவ உட்காந்து தின்னுகிட்டு இவனுக்கு என்ன ஏத்தான்? இவனை கறிய பாக்காதவ மாதிரி தெரியுதா? இவதான் பாக்காதவளுக்கும் பார்த்தவளுக்குள்ள வித்தியாசம். நீங்க எங்களுக்கு சும்மா நார்மலா 1 கிலோ வீட்டுக்கு வாங்கி குடுக்கறதுக்கே ஒரு குடும்பமே உட்காந்து சாப்பிடுவான். அதுவே எங்களுக்கு சலிப்பு தட்டி போச்சு. நீங்க எல்லா பேரும் சுத்தி உட்கார்ந்து பிரியாணியை பார்த்தோன்னா உங்க வாயை பொளந்துட்டீங்களா பான்னு? அப்படி ஒரு வீடியோ போடவே இல்லையே. நான் உட்கார்ந்து எடுத்தேன்ல வீடியோ. நீயே உன் சம்பந்தக்காரமா அவன் ஆரியன் எல்லா பேரும் உட்கார்ந்து இருந்தப்ப நான் சாப்பாடு சட்டியை ஓபன் பண்ணி ரம்ஜான் அங்கதான் கொண்டாடுறேன்னு சொன்னேன்ல. சரி, சாப்பாடு சட்டிய ரொம்ப ஆர்வமா நான் திறந்துட்டேனா இல்ல திறக்க முடியலன்னு விட்டுட்டேனா? நீ திறக்கவும் இல்ல முடியவும் சொல்லவும் இல்ல. உங்களுக்கு கறி கூட வந்துருச்சா, இவளுக்கு கறியே இல்லாம எம்டி பிரியாணியை கொடுத்துட்டேனா? இதுதான் இப்ப பிரச்சனையா?
அந்த குடிகாரிக்கு கறிதான் பிரச்சனை. ஆமா, ஏன்னா அவளுக்கு குடிச்சிட்டு அந்த கறிக்கு அலையிறவ. இப்ப நான் என்ன சொல்றேன், அவளுக்கு நாளைக்கு ஒரு படி பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். நீயும் உங்க அம்மாவை கூப்பிட்டு உங்க அன்னைங்களை கூப்பிட்டு எல்லாம் உட்காந்து கூட சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லிட்டேன் நானு. சரி, உங்களுக்கு ஏன் கொடுத்தேன் அப்படிங்கறத அவளுக்கு. நான் ரம்ஜான் ஆள் இல்லைன்னா பிரியாணி எடுத்து வச்சு எனக்கு தர வேண்டியதானே அப்படிங்கிறா. அது தினமும் திங்கிறா, அது எண்ணத்தை எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. இதெல்லாம் நான் போட்ட எச்ச அவ்வளவுதான், நீட்டா சொல்லிட்டு போவேன். என் புருஷன் காசுல உட்காந்து திண்டுகிட்டு இருக்க வரைக்கும் இது எச்ச சோறு திங்கிற பிச்சை, ரைட்டா? இப்ப நான் சொல்றத கேளுங்க ஒரு நிமிஷம். சொல்லு. இது என்னது, ஐயோ ஏதோ சொல்ல வரும்போது நீங்க ஊட பேசுறீங்க, எனக்கே கடுப்பு வருதுங்க. சொல்லு. வீடியோ போட்டிருக்கீங்களா? போடலையா? இல்ல, போட போறேன், இனிமே தான் போட போறேன். சரி, போட்டுட்டு வாங்க, நான் இந்த பெடவல்ல வர்றேன். சரி. இப்போ ஒரு பாட்டை போட்டாங்க. என்ன பாட்டு ஞாபகம் வந்துருச்சு? அந்த பாட்டுல நேத்து இருக்கா ஃபங்க்ஷன், கரூர் அவார்ட் ஃபங்க்ஷன்ல போய் நாங்க டான்ஸ் ஆடணுமே. ஐயோ, நீ ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் ஆடுனீங்க. அந்த டான்ஸ் சூப்பரா நான் டான்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க பாட்டுக்கு. எந்த பாட்டுக்கு? நீங்க ஆடுன ஆட்டத்துக்கு நான் ஒரு பாட்டு போட்டிருக்கேன், போய் பாருங்க. வீடியோ எல்லாம் போட்டு முடிச்ச வர பாருங்க. சரி, அதுக்கு பேசாம நீயே என் கூட வந்திருக்கலாமே, நம்ம 2 பேரும் கூட அவார்ட் ஃபங்க்ஷன் போய். நான் வானவராயன், நீ வைத்தீஸ்வரி, அழகா இருந்திருக்கும். நான் ரஜினி, நீ மீனா, செம ஜாலியா இருந்திருக்கும். நீங்க நம்ம 2 பேரை மட்டும் நீங்க சொன்னீங்களா? இல்ல, அடுத்த ஃபங்க்ஷனுக்கு நீ நானும் போறோம். சேலத்துல அவார்ட் ஃபங்க்ஷன் அடுத்து வைக்கிறாங்க. முதல் நாள் ரோசக்காரி போனா, எம்பெருமான் கூப்பிட்டு விட்டார். அதாவது சினேகாபாத்துக்கு போய் வாழ்க்கை கொடுத்தது நீங்க. ஆமா, அத சொல்ற 2 வாட்டி வாழ்க்கை கொடுத்துட்டாரா முருகன். சரி, நீ கவலைப்படுற, நீ வாமா என் கூட வந்து 2 நாளைக்கு இருந்துட்டு போமான்னு முருகன் சொன்னாராம். சரி, அதனால இந்த அக்கா பக்தி பரவசத்துல போய் 2 நாளைக்கு போய் இருந்துட்டு மறுநாள் பரவசத்துல உங்களை தேடி வந்துருச்சு. சரி, பாத்துக்கிறது நீங்க. ஆமா, ஆனா இந்த அக்கா முருகன் தான் கூப்பிட்டாங்களா. இந்த அக்கா போட்டிருக்க வீடியோவை பார்த்தேன். போயிருக்கிறவ அப்படியே இருக்க வேண்டியதானே, எதுக்கு இங்க இருக்கணும்? அதாவது இங்க பாருங்களேன், நைட்டு இவ சொல்றா, பாண்டிச்சேரிக்கு நான் என் பிள்ளையோட ஒரு விஷயமா போனேன், நீங்களும் வரணும் சொல்ல போயிருந்தா. வராம நீங்க இங்க இருந்துகிட்டு இருக்க சமயம் நானும் அவனும் மறுபடியும் போய்கிட்டே இருந்தோம் பாத்தீங்களா. அப்ப ரூம்பு போட்டுட்டு மகன் பக்கத்துல இருந்து மகன் கூட்டி விடுறான்னு சொல்லி என் புள்ள மேல தப்பான பட்டம் கட்டுனா இவ. இப்ப அப்ப எனக்கு அது வலிக்கும்ல. அப்ப நீ கோயிலுக்கு தான் போறேன்னு கொஞ்ச நேரத்துக்கு வீடியோ போட்டுட்டு ரூம்பு எதுக்கு 2 நாளைக்கு போட்டிருக்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது, தப்புப்பா. அப்ப நீ இல்ல, இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்ல. இது என்ன பழக்கம்? நீ பேசுற பேச்சு சரியில்லை. ரூம் போட்டுக்கிறது அவ என்ன திருச்செந்தூர் சாமி கும்பிடுறதுக்கு கோயில் சன்னதிக்கு தானே போயிருக்க. அதை தப்பா சொல்லக்கூடாது. 2 நாளைக்கு ஏன் ரூம் போட்டனா என்ன அர்த்தம்? நிப்பாட்டுங்க காரணம், நீங்களும் உங்க மோர கட்டு. இல்ல, தப்பு. அந்த மாதிரி பேசக்கூடாது. என்னைய பொறுத்த வரைக்கும் நாயந்தான். இவன் மற்றதெல்லாம் சொன்னது ரைட்டு. இவன் பிரியாணி விஷயம் பேசுனது ஃபோன் எடுக்க மாட்டேன், ஓடு. இது எதுக்கு தேவையில்லாத பேச்சு? ஃபோன் பண்ணுவா, கட் பண்ணுவா, திருப்பி கூப்பிடுவா. நான் என்ன மெண்டல் கூணாவா? தவறு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. பொதுவாக வந்து ஒருத்தவங்க ஒரு கோவிலுக்கு போனாங்களோ, சந்நிதிக்கு போனாங்கனாலோ, இல்லை ஏதோ ஒரு நேர்த்திக்கடை நிறைவேற்ற போனாங்கனாலோ அவங்கள தவறான வார்த்தைகள் பேசுகிறது. நீ அங்கே போய் வேறு எதுக்கோ போயிருக்க, உன் புருஷன் வந்தானா, இல்லை வேறு யாரும் வந்தாங்களா, இந்த வார்த்தை பேசக்கூடாது. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலை. நான் வந்து இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது வந்து தவறான பதிவு, வேணாம். ஏன்னா இதுக்கு தான் அவள் கோவப்படுறான். ஏன்னா அவள் வேறு எங்கேயாவது போய் இப்போ என்னை விட்டுட்டு இப்போ வேறு எங்கேயாவது பிக்னிக் போகிறா, கொடைக்கானலுக்கு போகிறா, இல்லை ஊட்டிக்கு போகிறா, இல்லை வேறு எங்கேயோ போய் வீடியோ போட்டு நான் இல்லாமல் போட்டால் நீ சந்தேகப்படலாம், அவளை பற்றி அவதூறு பேசலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் மனசு கஷ்டம்னா, என் கூட சண்டைன்னா, என் பிள்ளைய தானே கூப்பிட்டு போயிருக்கா, அவள் பிள்ளைய கோகுல. அது போக எனக்காக சரி ரைட்டு, அவர் வந்து மனசை கஷ்டத்தில் இருக்கார், நம்ம இருந்தால் மேற்கொண்டு சண்டை வரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு கோவில் சன்னதிக்கு போயிருக்கா. அவள் வேறு அந்த மாதிரி தப்பு பண்ணுற ஆள் கிடையாது. இந்த விஷயத்தில் நான் சூர்யாவை விட்டு கொடுக்கவே மாட்டேன். இவ்வளவு நேரம் சுமி பேசின பேச்சில் கடைசியாக பேசினே சரியில்லை. நீ ஏற்கனவே சூர்யா பல தடவை சொல்லியிருக்கா, சுமி இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு நம்ம கோர்ட்டுக்கு போய் ஏதோ அந்த போன தடவை போனோம் பாருங்கள், என் பையன் விஷயமா, அப்போ வந்து போய் நீ போய் லாயர்கிட்ட போய் வக்கீல்கிட்ட போய் படுத்துட்டு வந்த, அதில் தான் நீ வந்து காசு கொடுத்தங்கிற மாதிரி சொன்னால் அதுவும் தப்பு. அதே மாதிரி வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு போனோம், அதுக்கும் அப்படித்தான், எதுக்கோ கோயிலுக்கு தான் போனோம், அப்பையும் ஏதோ பிள்ளையார்பட்டிக்கோ தூண்டிக்கருப்பு கோயிலுக்கோ போனப்பையும் தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணால் சுமி, அதுவும் தப்பு தான். இப்போ திருப்பி நான் சரி பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அப்போ என் முன்னாலே வந்துக்கிட்டு திருச்செந்தூருக்கு போய் எதுக்கு 2 நாளைக்கு ரூம் போடணும், எதுக்கு அங்கே என்ன பண்ணா,
யாராவது கோவில் சன்னதிக்கு போய் தவறான எண்ணத்தில் போவாங்களா, இல்லை வந்து வேறு ஏதாவது தப்பான விஷயங்கள் நடக்குமா? அதனால் ஏற்கனவே இப்படி தான் ஒரு செட்டப் கிழவி என்ன பண்ணா, நம்ம பெட்ரோல் பிச்சை சூர்யாவை கூப்பிட்டு போய் அங்கே வச்சு குடிக்க வச்சான். நான் கூட சொன்னேன், இந்த மாதிரி கோவில் சன்னதியில் குடித்தது பெரிய தப்பு, அதை விட அதை வாங்கி கொடுத்தது மிகப்பெரிய தப்பு. எப்பயுமே கொலை செய்கிறவனை விட கொலை செய்ய தூண்டுறான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் அதிகமான தண்டனை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். என் வாய் முகூர்த்தம் அதுக்கு அடுத்து 1 மாதத்தில் கிழவிக்கு வந்து காட்டுன்னு காட்டி குண்டாசு போக்சோ கேஸுன்னு உள்ளே போயிட்டு 1.25 வருஷம் உள்ளே இருந்தான். ஒருத்தவங்களை பழிச்சொல் சொல்லக்கூடாது, எனக்கு இது பிடிக்காது. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இப்போ ஓப்பனாக எனக்கும் அவளுக்கு சண்டையா, ஒன்றும் பண்ண மாட்டான். ஏதாவது கோயிலுக்கு போவா, இல்லைன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போவா, இல்லையா பேசாமல் ரூமில் போய் கதவை சாத்திட்டு உள்ளுக்குள்ளேயே அழுதுட்டு எப்பயும் போல் நார்மலாக வெளியே வந்துடுவான். அதை விட்டுட்டு அவன் மேலே வீண் பழியை நானும் போட மாட்டேன். போட்டால் அதுக்கு உண்டான தண்டனை என்ன கிடைக்கும்னு சொல்லி அந்த திருச்செந்தூர் முருகனும் சூர்யா வாயில் விழுகவே கூடாது என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவள் வாய் எப்படி தெரியுமா, நல்ல வாயில் கூட விழுந்துடலாம், நார வாயில் விழுகக்கூடாது. விழுந்தோம்னா அது பழிக்கும். பத்தினி சாபம் கூட பழிக்காதும்பாங்க. இவளை மாதிரி ஆளுக சாபம்லாம் ரொம்ப பழிக்கும். இப்போ அப்படி கிடையாது. முந்தி இருந்தவ இப்போ வந்து திருந்திட்டா. இருந்தாலும் சொல்கிறேன், அவள் மனசறிஞ்சு அவள் வாய் விட்டு கண்ணீர் விட்டாலோ, இல்லை வந்து முருகான்னு சொல்லி வேண்டிக்கிட்டாலோ அது உன்னையே தான் பாதிக்கும். ஏற்கனவே பாதிச்சிருச்சு. அவளை பற்றி நீ ஏற்கனவே இந்த கோயிலுக்கு போனதை பற்றி வந்து தப்பாக பேசுனதுக்கு, அதுக்கப்புறம் இன்னும் அவளை பற்றி அவதூறாக பேசுனதுக்கு உனக்கு அந்த தூண்டி கருப்பும் பாதக்கருப்பராயிரம், அப்புறம் இன்னும் அவங்களுடைய கடவுள் பூரா சேர்ந்து அவள் அன்றைக்கி போய் என்ன பண்ணான்னு தெரியலை. காசு வெட்டி போட்டாளா இல்லை எலுமிச்சம்பளம் குத்துனாளா என்னன்னு தெரில. அதுக்கு அடுத்த வாரம் தானே உனக்கு நாங்கள் தூண்டி கருப்பு போயிட்டு வந்து 30 நாளுக்குள்ளே தானே உனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போ அந்த அறிவு கூட இன்னும் வரலையா? ஒருத்தி அவதூறு பரப்புனா எதுனாலும் பேசுவியா? நீ அவ்வளோ நேரம் பேசுன, நீ உனக்கு என்ன நான் உரிமை கொடுத்துருக்கேன்? பிரியாணி பேசுனதை, பிரியாணி சாப்பிட்டதை, கறி நிறையா உனக்கு கொடுத்தாச்சு, அவளுக்கு எம்டி பிரியாணி, இந்த விஷயத்தை மாத்திரம் நீ பேசியிருந்தா நீ நல்லவ. அவள் கோயிலுக்கு போகிறா, எங்கேயும் போகிறா, அவள் எங்கே போய் தங்கிட்டு வந்தா அதை பற்றி உனக்கு என்ன கவலை? நீ அப்போ பட்டன் போடுறியா அவளை பற்றி? அவள் அங்கே போய் இருக்கா, இங்கே போய் இருக்கா, 2 நாள் 3 நாள் எங்கே போனா? ஏன் அவள் அங்கே 1 நாள் இரவு தான் தங்கினா, அதுவும் கூட கோகுல் இருந்திருக்கான். அங்கே அவன் என்ன 2 ரூம் போட்டான்னு நீ பார்த்தியா? 2 நாள் தங்கினதை பார்த்தியா? காலையில் 12:30 மணிக்கு அங்கே லைவை முடிக்கிறான். முடித்து அன்றைக்கி ரம்ஜான் அன்னைக்கு இப்போ அந்த வேகாத வெயிலில், மொட்டை வெயிலில் பஸ் ஏறி 5 மணி நேரம் இல்லை 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வரும்போது அவள் 6:45. அவ்வளோ நேரம் வண்டியில் வந்தது. அவளுக்கு சூடு பிடிச்சி யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகி நேற்று கூட நாங்கள் அந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகிற வழி நெடுக்கங்க இளநீ வாங்கித்தா, எனக்கு யூரினே வரலை, கடுக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா? நான் என்ன சொல்கிறேன், இப்படிலாம் வந்து அவதூறு பரப்பாத. இப்போ நீ வந்து இப்படி ஆக்சிடென்ட் இருந்தப்ப அன்னைக்கு என் கூட நைட்டு வர்றேன்னு சொன்னவ அவள். உங்ககிட்ட கூட இதை நான் சொல்லலை, நான் தான் வேணான்னு அவாய்ட் பண்ணேன். எப்போ நீ வந்தேன்னா அங்கே என் மையம் இருப்பேன், இன்னொரு மையம் இருப்பேன், திடீர்னு மருமக சொந்தக்காரவங்களாம் வருவாங்க, உன்னைய பார்த்தா சுத்தப்படாது. அதனால் வந்து நீ பாட்டுக்கு வீட்டில் இருப்பானே. அதுக்கப்புறமும் மனசு கேட்காம சரி நான் ஏதாவது சாப்பாடு செஞ்சுட்டு வந்து கொடுக்கவா, அவள் சாப்பிட்றாளா, இல்லை லிக்யூடா, இல்லை கஞ்சி எதுவும் காய்ச்சி கொஞ்சம் நல்லா அடித்து துவையில் வச்சு தரவா, அப்படிலாம் கேட்டவா அவள். உண்மையிலே கேட்டான். நான் இந்த சத்தியங்கிற வார்த்தையெல்லாம் வாயில் வராது, உண்மையிலே கேட்டான். அப்படி இருக்கும்போது அவள் உன் மேலே எவ்வளோ பாசமும் அன்பும் வச்சுருக்கா. உன்னை ஆக்சிடென்ட் ஆனால் எப்போ உன் உயிர் போகும்? ஆஹா சே, நம்மளுக்கு ஒரு வழி வந்து மிச்சம், ஆகா நம்மளுக்கு ஒரு பாதையை வந்து ஆண்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன், நம்மளுக்கு இருந்த தொல்லையெல்லாம் தீந்துச்சு, இவன் இருக்கிறதுனால தானே பிரச்சனை. இப்போ ஆக்சிடென்ட் ஆகி மண்டையை போட்டால் நம்மளுக்கு தான் அடுத்து நம்ம கூடவே தான் இருப்பேன் சிக்கா, அப்படி யோசிச்சாளா? இல்லை உன்னைய காப்பாற்றுறதுக்கு அவள் அதே கடவுள்கிட்ட நேர்த்திக்கடை வச்சுருக்கா தெரியுமா? கணக்கப்பட்டி சித்தர்கிட்டையும் திருச்செந்தூர் முருகன்கிட்டையும் சுமிக்கு நல்லா ஆகிட்டா நான் வந்து ஒரு காணிக்கை செலுத்துகிறேன், நான் ஒரு நேர்த்திக்கடை அரிசி மூடை வாங்கி தர்றேன்னு சொல்லி ஏற்கனவே அவன் நேர்த்திக்கடை வச்சுருக்கா. அது தெரியுமா உனக்கு? தேவையில்லாமல் ஒரு ஆளை பற்றி பேசாத. மனசார நான் சொல்கிறேன், நீ மற்ற விஷயம் பேசு. அவள் கோவில் சன்னிதானம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்கு போகும்போது அவளை அவதூறு பரப்புறது தவறு. இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்கள அப்படியே அடிக்க குட்டை குனிஞ்சிக்கிட்டே போடுறதுனால தானே. இப்போ நேற்று நீ அவள் சொன்னா, ஏப்பா நம்ம 2 பேரும் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம், இவளை பற்றி நம்ம பேசவே இல்லை, நான் குறிப்பாக வந்து சூர்யா பேசவே இல்லை, ஆனாலும் உட்காந்துக்கிட்டு லைவ்லையும் 8 நிமிஷ வீடியோவிலையும் தேவையில்லாமல் எதுக்குப்பா என்னை வம்புழுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாலா இல்லையா? அது நியாயம் தானே? தப்பு யார் மேலே? உன் மேலே தானே. நீ தான் அவள் சும்மா இருந்தாலும் அவளை சுரண்டிக்கிட்டே இருக்க. அப்போ அவள் ஏதாவது கொந்தளிச்சு பேசினா மாத்திரம் வருத்தப்படுற. நிப்பாட்டு சரியா? உனக்குன்னு சொல்லி திறமையை வளர்த்துக்க. நாங்கள் எப்படி போகிறோம், ஒரு அவார்டு தான் அவள் போய் டான்ஸ் ஆடியிருக்கா, அதையும் பாருங்களேன் கிண்டல் பண்ணுறான். இது என்ன டான்ஸா?
நானும் சரி ரைட்டு சுமி மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சரிப்பா அடுத்த ஃபங்க்ஷனுக்கு உன்னை நான் கூட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நான் சமாதானமாக தானே பேசுகிறேன். ஒருத்தவங்களை கேவலப்படுத்துறது, அவங்கள பாடி ஷேமிங் பண்ணுறது, அவங்கள அவதூறு பரப்புறது, இதெல்லாம் ஒரு அவார்டான்னு கேட்குறது, இதை நிப்பாட்டுங்க. அவங்கவுங்களுக்கு திறமை இருக்குது, அவங்கவுங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் அவார்டு தன்னால் தேடி வரும். நான் அவள் கூட இருக்க போய் தான் அவள் சொன்ன மாதிரி நானாக தனியாக இருந்திருந்தா இந்நேரம் எனக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த அவார்டுக்கு சொந்தக்காரியே சூர்யா தான். என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்குள்ளே இருந்த எவ்வளவு திறமை இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வந்தது யார்? வெளி உலகத்துக்கு என்னையை தெரிய வச்சது யார்? இந்த மீடியாக்குள்ளே என்னை யார் இவ்வளோ தூரம் பப்ளிக்காக அறிமுகப்படுத்தினது? அவள் தானே. அப்போ அவளுக்கு தானே இந்த அவார்டு சொந்தம். இப்போயும் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் எங்கள் அம்மா வீட்டில் வச்சுட்டு கொண்டு போய் இதை அங்கே வச்சிருவேன், எங்கள் வீட்டில், சூர்யா வீட்டில். போதுமா? இதே மாதிரி நீ வாங்கிறதுக்கு பழகு. 4 பேர் நம்மளுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அந்த வீடியோக்களை பார்த்து நம்ம வளரணும், அந்த வீடியோக்கள் வைரல் ஆகணும். அதை பார்த்து உன்னை 4 படத்துக்கு நடிக்க நீ கூட ஒரு ஆடிஷன் கிளம்பிட்டோம். சத்தியம் பண்ணக்கூடாது, உறுதியாக சொல்கிறேன். இன்றைக்கி கூட ஒரு ஆடிஷனுக்கு கிளம்பிட்டோம். இப்போ போய் அட்டன் பண்ணிட்டு ஒரு பெரிய பட நிறுவனம், பெரிய டைரக்டர் தான். நாங்கள் இனிமேல் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கோம். இனி ஒரே இடத்துல இருக்க மாட்டோம், பம்பரமாக சுற்றுவோம். அடுத்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போவோம். அடுத்து நேற்று அவள் சொன்னா பார்த்தீங்களா, அரிசி இன்னும் எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது, கஜானாவே என்கிட்ட தான் இருக்குது. நான் நினச்சா எல்லாத்துக்கும் வாங்கி கொடுப்பேன்டால. ஆமாம், பொம்பளைங்க கையில் தான் கஜானா இருக்கணும், அவகிட்ட தான் என் பணம்லாம் இருக்கணும் தான் எனக்குன்னு சொல்லி இந்த 800 ரூபா 1000 ரூபா தான் என் அக்கௌண்ட்டில் இருக்குது. இதை வச்சு தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவளுக்கு சேமிக்க தெரியும். அவள் சேமித்து என்ன செஞ்சுருக்காங்கிறதும் எனக்கு தெரியும். ஆக உன்னை நீ எப்படி சேமிச்சியோ அதே மாதிரி தான் நீ ஒரு வீடு கட்டிட்ட. அவள் இனிமேல் தான் கட்டணும், எதாக இருந்தாலும் செய்யணும். அதனால் சேமிக்க அவளுக்கு தெரிஞ்சவள். அவளை மாதிரி நான் என்னைய மாதிரி நீயே பம்பரமாக சுற்று, வீடியோ போடு, விழாவுக்கு போடு, விருது வழங்கு விழாவுக்கு போ, அடுத்த ஃபங்க்ஷனுக்கு என் கூட வர்றியா வா. அதுக்கும் என்னமா சொல்லுவேன், சுகைல் எங்களை வைவார், சுகைல் உங்கள் கூட சேர்ந்து வீடியோ போட. இது வீடியோவுக்கே வரலை. ரம்ஜான் அன்னைக்கு நீ செஞ்சதை நான் எடுத்து விடவா, அவுத்து விடவா? என்ன பண்ண? கூட வாப்பா, 2 பேரும் சேர்ந்து தம்பதியாக நின்று ரம்ஜான் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்லுவோன்றதுக்கு இல்லை என் உறவுகள்கிட்ட நான் அப்புறமா சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓடுனீல. நீ என் கூட சேர்ந்து இப்போ நான் ஒரு விருது வழங்கும் ஃபங்க்ஷனுக்கே உன்னை கூப்பிட்றேன், பாப்பா நம்ம 2 பேரும் போவோம்னா நீ வருவிய? அப்படியே வந்தாலும் என் கூட சேர்ந்து இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடுவிய? அப்போ எனக்கு யார் கம்பெனி கொடுக்குறா? எனக்கு யார் ஃபேராக இருக்கா? எங்கள் 2 பேருக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகிற கெமிஸ்ட்ரி உலகத்துக்கே தெரியும். அதை தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு போவேன். நீ யார்? குடும்பத் தலைவி. நீ வீட்டிலையே இரு, பிள்ளைகளை பார்த்துக்க, பேரனை பார்த்துக்க, அதுதான் உன் வேலை. எங்களுக்கு இதுதான் பொழப்பு. நாங்கள் இப்படி தான் போவோம் வருவோம். அங்கங்கே லேசாக தொப்புளை காட்டுவா, கருப்பு சேலை கட்டுவா. நாங்கள் கலைஞர்கள், அவள் கலைஞி, நான் நடிகன், அவன் நடிகை. ஆக நாங்கள் இப்படி தான் வாழணும்னு ஒரு வரமுறை அதோட போய்கிட்டு இருக்கோம். எங்களை விட்டு நீ இதுலாம் தலையிடாத. நாங்கள் அப்படி ஆடுறோம் இப்படி ஆடுறோம், எங்களுக்கெல்லாம் ஆட தெரியாதுமா, டான்ஸ் மாஸ்டர்லாம் கிடையாது. நான் பிரபுதேவாவும் கிடையாது, அவள் இவ்வளோ அதை இப்போ அவங்க பேர் என்ன நயன்தாராவும் கிடையாது. சும்மா பேருக்கு நடமாடு நயன்தாரான்னு வச்சுருக்கேன். அவள் டான்ஸர்லாம் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதை ஆடுறோம், மக்களை மகிழ்விக்கிறோம், அவ்வளவுதான். அவார்டு வாங்கின ஃபங்க்ஷனில் வந்தவங்க பார்த்து கை தட்டினாங்களா, என் பேச்சை கேட்டு ரசித்தாங்களா, அவள் டான்ஸை பார்த்தாங்களா? எங்களுக்கு ஒரு மன இது ரிலீஃப். ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தவங்களுக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போய் அட்டன் பண்ணி ஒரு டான்ஸ் இன்ஸை போட்டுட்டு வந்தால் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும்னு நாங்கள் போகிறோம். இதுலேயும் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் ஒரு டான்ஸா, இதெல்லாம் ஒரு பெரியவர்கள் விழா, முதியோர் விழா, இதெல்லாம் அப்படின்னு போடுறதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன தான் பேசினாலும் அதை நாங்கள் காதில் வாங்க மாட்டோம். அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போய்கிட்டே இருப்போம். ஓகேவா? அடுத்தவங்கள பொருணி பேசுகிறத நிப்பாட்டு. சுமி, உனக்கும் சொல்கிறேன், அதே மாதிரி கமெண்ட் போடுறவங்களே உங்களுக்கும் சொல்கிறேன். நாங்கள் ஆடுறோம் பாடுறோம், நாங்கள் விழாக்கு போடுறோம், வீடியோ போடுறோம், எல்லாத்துலேயும் இது பெரியவர்கள் விழா, இது முதியோர் விழா. நீ தான் குளிரூட்டப்பட்ட ஏசி ரூம் பிடிச்சி கொடுத்துருவியா? ஹாலு அடுத்த வருஷம் செஞ்சு காட்டுறோம். 200 கிலோ அரிசி பாக்கெட்டு கொடுக்குறோம். நாங்கள் யாருங்கிறத நிலையை நாட்டுறோம். அதுக்கப்புறம் இதே மாதிரி மூஞ்சியில் உங்களுக்கு கறியை பூசுகிறோம். ஃபங்க்ஷனுக்கு போகவே மாட்டோம்ட்டீங்க. போயிட்டு வந்தவொடனே இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனா, இதை முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நாங்கள்லாம் இதை பற்றியே பேசியிருக்க மாட்டேன். ஏண்டி பேசுனதெல்லாம் பேசிட்டீங்க, போய் பட்டன் போடுறதெல்லாம் போட்டிங்க, மிரட்டல் விட்டீங்க, எதுவுமே ஆகலைன்னொன்னே கடைசியில் சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற நரிக்கதையை ஓட்டுறீங்க. ஏண்டி நரிக்கதையை எவ்வி பார்த்துச்சான். அந்த சின்ன பிள்ளையில் ஒரு கதை இருக்குது, இது இப்போ உள்ளவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. நரி ஒரு திராட்சை தோட்டத்துக்கு போச்சான். போய் அந்த திராட்சையை போய் அந்த கொடியில் தூங்கின திராட்சையை எவ்வி பறிக்க பார்த்துச்சான். வரலைன்னு ஒன்று சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு போச்சான். அந்த கதையை இவளுங்க எல்லா பக்கமும் சுற்றி எங்களை அடித்தாளுங்க, போனை போட்டு மிரட்டினாளுங்க, இருட்டு அறையில் உட்காந்துக்கிட்டு முரட்டு கூவுனாளுங்க. ஒன்றுமே ஆகலை. நாங்கள் போய் பார்க்குறோம்,
நீ கையை வெட்டுறேங்கிறியா, காலை வெட்டுறேங்கிறியா, நாங்கள் வர்றோம், உன்னால் என்ன பிடுங்க முடியும், உன்னால் எங்கள் இதை கூட பிடுங்க முடியாதுன்ட்டு நாங்கள் வாட்டு கிளம்பி போனோம். ஒருத்தியை காணோம். எவ்வளவும் வந்து அங்கே நிற்கலை. ஓடி ஒளிஞ்சவளுக நேற்று உட்காந்துக்கிட்டு லைவை போட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனாகவே நினைக்கல, நாங்கள் நினச்சிருந்தா நேரம் நாங்கள் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துருக்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு என்ன பிடுங்கிறதுக்கு ஒவ்வொரு இடமா போன போட்டிங்க, தோத்த உடனே மூஞ்சியில் கறியை பூசின உடனே பம்முறீங்க, அப்படியே கதறீங்க. அதாண்டி சொல்கிறது. எப்பயுமே ஒருத்தவங்க முன்னேறி போய்கிட்டு இருந்தா எங்கள் பேரை சொல்லி பிச்சை எடுத்து சோறுத்தீங்க தான் நீங்கள் லாயக்கு. நாங்கள் உங்களுக்கு பிச்சை எங்களை சொல்கிறீங்களே பிச்சை எடுக்கிறோம்னு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதே மீடியா வலைதளத்தில் உட்காந்துக்கிட்டு அவன் புரோக்கர் மூஞ்சியை பார்த்தா ஒரு மாடு இருக்குது, அவனுக்கு என்ன ஆச்சு, ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, கக்குசுக்கு வரல எனக்கு காலையில், அதனால தான் மூஞ்சி அப்படியே இருந்துச்சு. போதுமா? கேட்குறாள் என் மூஞ்சியை வச்சு என் உடம்பை பாடி ஷேமிங் பண்ணுறது, கூணு கிளவைங்கிறது, இன்னும் பல விஷயங்கள் அப்படியே போட்டு என்னையை பற்றியும் சூர்யாவை பற்றியும் பேசி 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 சம்பாதிக்கிற எச்சைங்களா உங்களுக்கு தான் சொல்கிறேன். இனி அடுத்த அவார்டு ஃபங்க்ஷன் வைக்கும்போது சொல்கிறோம், முடிஞ்சால் அங்கேயும் வந்து தடுத்துப்பார். உனக்கு சவால் தான், எங்கள் எதிரிகளுக்கு தான் சொல்கிறோம். ஓகேவா? சரி மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.